இஸ்ரா மிஅராஜ் என்றால் என்ன தெரியுமா? தொழுகையை வாங்க சென்றார்கள். இதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க. ஏன்னா 50 வக்து கிடைச்சது, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி பேசி 5 ஆக்கிட்டாங்க. 5 வக்து தொழுகை கிடைச்சது, எல்லாரும் தொழுதுருங்க. இதுதான் இஸ்ரா மிஅராஜ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அப்படி சொல்லல. இஸ்ரா மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில் அல்லாஹ் 5 வக்து தொழுகையை பரிசாக கொடுத்தான் என்பது ஒரு சப்ஜெக்ட். கட்டாயம் தொழ வேண்டும், தொழாதவனுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லைன்றது இன்னும் ஒரு சப்ஜெக்ட். அது ஷரியத்துல ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இஸ்ரா மிஅராஜுடைய நோக்கம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரோசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல பல தகவல்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உலகத்திலே நல்ல விடயங்களை கேட்டு அதன் வழி நடந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய மாதம் புனிதமான ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் என்பது உலகத்தில் அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக்கி அதிலே ஒரு சிறந்த மாதமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலே பல நிகழ்வுகள் வரலாறு ரீதியாக நடந்திருக்கிறது. அது சம்பந்தமாக நிறைய படித்திருப்பீர்கள், நிறைய விடயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது மேற்கொண்ட ஹிஜ்ரத், அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு மேற்கொண்ட ஹிஜ்ரத், அது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடந்திருக்கிறது என்பது வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வு. அதுபோல நிறைய நிகழ்வுகள் இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்திருக்கிறது. ஆனால் உலக வரலாற்றிலே இது போன்ற ஒரு நிகழ்வு யாராலும் செய்ய முடியாத, உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்காத, யாரும் நாடினாலும் கிடைக்காத, உலகத்தில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் இந்த ரஜபுடைய மாதத்தில் பிறை 27 நடந்திருக்கிறது. அது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் ரஜபுடைய பிறை 27 தான் நடந்திருக்கிறது. இதை சொல்லும் போது ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். சில பேர்கள் இதை கேட்கும் போது சொல்வார்கள், எவ்வாறு அது ரஜப் பிறை 27 நடந்ததா இல்லையா என்பதற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அல்லது சஹீஹான ஹதீஸ் கிடையாது என்றெல்லாம் பேசுவார்கள். ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அதை கொஞ்சம் தொட்டு செல்கிறேன். அது நீளமாக பேச வேண்டிய தகவல். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார், ஒரு அறிவாளிகள் ஒரு கூட்டம். அதே போல தஃப்சீருடைய உலமாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, உசூலியீன்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார். இவர்கள்ல வரலாற்று ஆசிரியர்கள் தான் ஒரு நிகழ்வு எப்பொழுது நடந்தது என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான். அவங்க தான் சொல்லுவாங்க, இது இந்த நாளில் நடந்தது, இந்த மாதத்தில் நடந்தது, இந்த நாளில் நடந்தது என்பது அவங்க தான் சொல்லுவாங்க. எனவே வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு நிகழ்வு நடந்ததன் பின்னால இது எப்பொழுது நடந்தது என்பதை முடிவு செய்யும் போது முதலாவது ஹதீஸ்ல பார்ப்பான். ஹதீஸ்ல கிடைக்காவிட்டால் 2 ஹதீஸ்கள் சில கட்டங்கள்ல வரும். ஒரு ஹதீஸ் சொல்லும் 2ம் சஹீஹான ஹதீஸ், ஒரு ஹதீஸ் சொல்லும் இந்த நாள்ல ஏண்டுவாங்க, இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லும் இந்த நாள்ல ஏண்டுவாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த 2ஐயும் ஜம்பு செய்ய முடியுமா என்று பார்ப்பான். ஜம்மு செய்யறன்னு கேட்டால் இந்த 2 கருத்தையும் உண்டாக்கி ஒரு நாளை முடிவு செய்ய முடியுமான்னு பார்ப்பான். முடியாத கட்டத்துல இதுல ஒன்று பலவீனமாக இருந்தால் அதை தட்டி அது மர்ஜூ பலவீனமானது, அடுத்த திகதி ராஜிஹி, இந்த திகதி தான் நடந்தது என்ற முடிவுக்கு வருவார்கள். அதுவும் முடியாத கட்டத்தில் நல்லா கவனிக்கணும், வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள்.
இதில் மஷ்ஹூர் பிரபல்யமான கருத்து எதுவோ அதை எடுப்பான். மிஅராஜுடைய தகவலை பொறுத்தவரை வரலாற்று ஆசிரியர்களிடத்துல மிக பிரபல்யமான கருத்து ரஜபுடைய பிறை 27 தான் மிஅராஜ் மேற்கொள்ளப்பட்டது என்பது வரலாற்றில மஷ்ஹூரான பிரபல்யமான கருத்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை ஞாபகப்படுத்தியதுடைய நோக்கமே, பின்னால் சில கேள்விகள் வரலாம், அப்படி இருக்கிறாமே இப்படி இருக்கிறதாமே என்று சொல்லுவார்கள் என்பதற்காக உங்களுக்கு தெளிவாக ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்வுக்குள்ளே நாம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு குறுகிய நேரம் புனிதமான இஸ்ரா மிஅராஜுடைய நீளமான வரலாறுகள் ரீதியான ஒரு தகவல். ஆனால் இந்த கொஞ்சமான நேரத்துக்குள் இந்த இஸ்ரா மிஅராஜிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவம் குறித்து இந்த இஸ்ரா மிஅராஜில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை உங்களுடன் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நம்மள நிறைய பேர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால், இஸ்ரா மிஅராஜ் என்றா என்ன? எல்லாருடைய ஜும்மா பயான்களையும் பெரும்பாலும் அது ஓடும். எப்படின்னு கேட்டா, இஸ்ரா மிஅராஜ் என்றால் என்ன தெரியுமா? தொழுகையை வாங்க சென்றார்கள். இதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க. ஏன்னா 50 வக்து கிடைச்சது, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி 5 ஆக்கிட்டாங்க. 5 வக்து தொழுகை கிடைச்சது, எல்லாரும் தொழுதுருங்க. இதுதான் இஸ்ரா மிஅராஜ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அப்படி சொல்லல. இஸ்ரா மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில் அல்லாஹ் 5 வக்து தொழுகையை பரிசாக கொடுத்தான் என்பது ஒரு சப்ஜெக்ட். கட்டாயம் தொழ வேண்டும், தொழாதவனுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லைன்றது இன்னும் ஒரு சப்ஜெக்ட், அது ஷரியத்துல ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இஸ்ரா மிஅராஜுடைய நோக்கம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அதாவது இஸ்ரா மிஅராஜ் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவு நடத்தாட்டினான் அல்லாஹ். எதற்காக? நாம் என்ன சொல்லுவோம்? தொழுகையை கொடுக்க, தொழுகையை பரிசாக வழங்க. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த ரசூலுக்கு காட்டுவதற்காக. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த அற்புதங்களை, அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டி அதை நமக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதுதான் இதனுடைய நோக்கம். போன நேரத்தில் அல்லாஹ்வோட கதைச்சாங்க, பேசினாங்க, அல்லாஹுவை பார்த்தார்கள் என்ற தகவல் எல்லாம் நாங்க படிக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் பின்னால அல்லாஹ் 5 வக்து தொழுகையை பரிசாக கொடுத்தான். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? அற்புதங்களை, அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட முதலாவது இஸ்ரா மிஅராஜுடைய நோக்கங்கள்ல ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஒரு கவலையோட இருந்தாங்க. அந்த வருஷம் ஆமுல் ஹுஸ்ன் என்று அதற்கு சொல்லப்படும். கவலை வருடம். கவலை வருடம் என்று சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா நாய் வஃபாத்தா போயிட்டாங்க. 2வது, தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தா போயிட்டாங்க. இந்த 2 நிலைமையும் வந்ததோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கவலையாக அந்த வருடம். அதனாலே அதுக்கு பேர் ஆமுல் ஹுஸ்ன், கவலை வருடம். பின்னால் அல்லாஹு தஆலா அந்த கவலைகள் அனைத்தையும் நீக்க உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வந்து அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புராக் என்ற ஒரு புனிதமான ஒரு மிருகம். புராக்கண்டா சில பேர் வாகனமா அப்படியா இப்படியான்னு யோசிச்சு. புராக் என்பது ஒரு மிருகம். கோவேரி கழுதையை விட கொஞ்சம் பெரியது, குதிரையை விட கொஞ்சம் சிறியது. இதான் அளவு. ஆனால் அந்த புராக் எங்கிருந்து வந்தது? சொர்க்கத்திலிருந்து வந்தது. சொர்க்கத்திலிருந்து வந்ததுன்னா அது பவர் கூடியது. பவர் கூடியதுண்டா எப்படி என்னால் கண்ணை பத்தி திறப்பதற்குள் 10,000 மைல்களை தாண்டும் சக்தி மிக்கது. அல்லாஹு தஆலா அதை எப்படி படைச்சு வச்சிருக்கிறான் என்றால், அதுக்கு இந்த மேடு பள்ளம் எல்லாமே ஒன்றுதான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அதுக்கு அற்புதத்தை கொடுத்தான் என்றால், சொர்க்கத்துடைய ஒரு மிருகம் அது ரசூலுல்லாஹ்வை சுமந்து செல்கிறது. ஒரு மலையிலே அது ஏறும் போது அதனுடைய முன்கால்கள் 2ம் கட்டையாக மாறும். ஒரு மலையிலே இருந்து அது இறங்கும் போது முன்கால்கள் 2ம் நீட்டமாகி பின்கால்கள் கட்டையாகும். அப்படின்னா ஒரு சமனாகத்தான் அது போகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த புராக் என்ற மிருகத்துல ஒரு மிருகத்துடைய மேல ஏறித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரயாணம் செஞ்சார்கள்.
இப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, அற்புதங்களை காட்டுவதற்காக. அற்புதங்கள் அல்லாஹ் காட்டினான். ஒரு இடத்தால போறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிற ஹசீபுல் அஹ்மர் என்ற இடத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கபிரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி எவ்வளவு காலம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹசீபுல் அஹ்மர் என்ற இடத்துல கபருக்குள்ளே யுஸல்லி காயிமன் ஃபீ கபிரிஹி, கபிரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வானத்துல 6வது வானத்துல இருந்து தொழுகையை குறைச்சும் கொடுத்தா. அற்புதம் இதுதான். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பலவிதமான அற்புதங்களை உலகத்துக்கு காட்டினான். இது என்ன உணர்த்துகிறது? நபிமார்கள் என்பவர்கள் மரணித்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் ஒரு ஆளு இப்படி சொல்லிட்டாங்க, நபிமார்கள் எல்லோரும் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் என்றால் அவன் 50 வக்து தொழணும். ஏனது 50 வக்து 5ஆக குறைச்சு கொடுத்ததே மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் நின்று கொண்டிருந்தவர்கள் 6வது வானத்திலும் இருந்தார்கள். ரெண்டையும் நம்பணும். ரெண்டையும் நம்பாவிட்டால் நம்முடைய ஈமானில் கோளாறு ஏற்படும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சில கட்டத்தில் இது ரொம்ப நீளமாக பேச வேண்டிய தகவல்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பதை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசிக் கொண்டிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நாள்ல அதிகமாக என்ற பேர்ல ஸலவாத்து சலாம்களை சொல்லுங்க, உன ஸலவாத்து சலாம்கள் என் மீது எத்தி வைக்கப்படுகிறது. சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வஃபாத்தாகி மண்ணோடு மண்ணாக சென்றதன் பின்னாலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பதை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களுடைய உடம்பும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஈமான் கொள்ள வேண்டும். இத லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கட அற்புதங்களை அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தார். இன்னொரு இடத்தால போனாங்க, அந்த இடத்து பேர் பைத்துல் லஹம் என்ற இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 2 ரக்காத்து தொழுங்க இந்த இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்து தொழுதாங்க. தொழும்போது கேட்டாங்க, ஜிப்ரீலே, நான் ஏன் இந்த இடத்துல என்ன காரணத்துக்காக வேண்டி தொழ வேணும்? இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் என்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்துல 2 ரக்காத்து தொழுக. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். பாப்பா இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெத்தெடுத்தார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான பிறப்பு. அதனால அவர்கள் பிறந்த இடம் ஒரு பரக்கத்து பொருந்திய இடம். எனவே இந்த இடத்துல 2 ரக்காத்துகள் தொழுங்கள் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல 2 ரக்காத்து தொழுதான். இப்படி அந்த பிரயாணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் ஒரு இடம் வருகிறது. வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, ஜிப்ரீலே, ஒரு நல்ல மனம் வருது, நல்ல ஒரு வாசம், நல்ல ஒரு மனம் வருது, என்னன்னு கேட்டான். உடனே சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தான் ஒரு குடும்பம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது, பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறது. யார் அந்த குடும்பம்? அவர்கள் யார்? சொன்னாங்க, இந்த ஃபிரௌனுடைய மகளுடைய தலையவாரிய பெண்ணுடைய குடும்பம் அப்படின்னு கேட்டாங்க. ஓமா ஷானுஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது? சொன்னாங்க, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா பாருங்க, அவனுக்கு ஆண்மை கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் மனைவியோட இருப்பான், ஆனால் அவ்வளோ பெரிய ஆட்சி, ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் அவனோட பெரிய ரப்புன்னு சொன்னவனுக்கு ஆண்மை கிடையாது, அவனுக்கு மனைவியோட சேர முடியாது. அப்ப அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் வளர்ப்பு பிள்ளைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அதுல ஒரு பிள்ளைய ரொம்ப அரக்கமா வளர்த்தான் ஃபிரௌன். அந்த பெண்ணுடைய, அந்த மகளுடைய தலையை வாடுறதுக்குன்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தான். யாரு? ஃபிரௌன். அந்த பெண் ஒரு முஸ்லிமான பெண், மோமினான பெண். ஒரு நாள் தலையை வாரி கொண்டிருக்கும் போது, ஃபிரௌன் மகளோட தலையை வாரி கொண்டிருக்கும் போது திடீரென சீப்பு கீழே விழுந்தது ஒரு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த சீப்பை தூக்குறான். தூக்கினதோட மகள் கேட்கிறா, நீ என்ன சொன்ன? பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் இதை எடுக்கிறேன்னுட்டாங்க. அப்ப மகள் கேட்டாங்க, அப்ப என் வாப்பாவை நீங்க கடவுளாக ஏத்துக்கொள்ளலையா, ரப்பாக ஏத்துக்கொள்ளலையான்னு கேட்டான். அப்ப சொன்னாங்க, என்னங்க, உங்களுக்கு, எனக்கு, உங்களோட வாப்பாக்கு, ஃபிரௌனுக்கு எல்லாருக்கும் ரப்பு அல்லாஹ் தானடா. உடனே ஃபிரௌன் மகள் சொன்னா, அப்படியா, நான் இதை போய் என் வாப்பாட்ட சொல்லி கொடுப்பேன், போய் சொல்லி கொடு, நான் பயப்பட மாட்டேன்டா.
உடனே மகள் போய் சொல்லி கொடுத்துட்டா, ஏண்ட தலைய வாடுற பெண் உங்களை ரப்பாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா. அவளை கூட்டிக்கொண்டு வர சொன்னா. கூட்டிக்கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. வந்து கேட்டாங்க, என்னை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா, ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையான்னு கேட்டா. அப்ப அந்த பெண் சொன்னா, உன்னை என்னை முழு உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அவன் மட்டும்தான் ரப்பு என்றான். உடனே சொன்னா, உன்னை நான் தண்டிப்பேன் என்றான் ஃபிரௌன். இப்ப சொன்னா அந்த பெண் பாருங்க, ஈமானோட ரொம்ப உறுதியாக இருந்த அந்த பெண், நல்ல சாலிஹான பெண். அவ சொன்னா, நீ என்ன தண்டிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், முதலாவது தண்டிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தை தண்டித்து விடு. சொன்னா, உன் குடும்பத்தை கூட்டிட்டு வா. முழு குடும்பமும் கூட்டி கொண்டு வரப்படுகிறது. ஒரு இடத்திலே நெருப்பு மூட்டப்படுகிறது. ஹதீஸ் இது. நெருப்பு மூட்டப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பு மூட்டப்படுகிறது. ஒரு செம்பினாலான ஒரு சட்டி ஏத்தப்படுகிறது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தாயுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக அந்த நெருப்பிலே தூக்கி போடப்படுகிறார்கள். ஒரு பிள்ளைய போட்டுட்டு ஃபிரௌன் கேட்கிறாய், இப்ப என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் ஒருவன். அடுத்த புள்ள தூக்கி போடப்படுகிறது. இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் மட்டும்தான். கடைசியா ஒரு கை குழந்தை இருந்தது, அந்த புள்ளையும் தூக்கி போடப்படுகிறது. அந்த கை குழந்தை அந்த செம்பினாலான சட்டியிலே வதைக்கப்படும் போது தாயை பார்த்து பேசினாவாம், தாயே பயப்படாதீர்கள், ஆஹிராவுடைய தண்டனை தான் கடுமையானது, துனியாவுடைய தண்டனை எல்லாம் ஒரு தண்டனையே இல்லை என்று சொன்னதன் பின்னால இப்ப என்ன சொல்லுகிறாய்? அப்பவும் அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு என்றா. உடனே அந்த பெண்ணையும் அதே சட்டியில் போட்டு எலும்புகளாக மாத்தப்பட்டு ஒரு வெள்ள துணியில, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஒரு வெள்ள துணியில் சுத்தப்பட்டு இந்த இடத்தில் ஃபிரௌன் அடக்கம் செய்தான். அந்த இடம்தான் இப்ப மனம் வந்து கொண்டிருக்கிறது. சாலிஹான மனிதர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அப்படியான ஒரு குடும்பத்துடைய கபரில் இருந்தா, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இருந்தா இந்த நறுமணம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கேட்டார்கள். அதன் மூலமாகவும் நமக்கு நிறைய படிப்பினைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த அந்த செய்தியின் மூலமாக நிறைய படிப்பினைகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தாரான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் தாண்டி மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன், இந்த உலகத்தில நபிமார்கள் எல்லோருமே அதிகமாக ஆட்சி செய்த ஒரு இடம், இந்த பலஸ்தீன் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடைந்தார்கள். தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்லுல கட்டி வச்சாங்க. சில பேர் அறிஞர்கள் சொல்லுவாங்க தூண்ல கட்டினாங்க. ஆனால் சரியான கருத்து வந்து ஒரு கல்லில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி வைத்தார்கள். கட்டிட்டு பார்த்தால் அங்க யார் இருக்கிறாங்க தெரியுமா? எல்லா நபிமார்களும் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில எல்லா நபிமார்களும் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்துக்காக வேண்டி முன்னே செல்கிறார்கள். ஒரு நபி கூட, யா ரசூலல்லாஹ் நான் முன்னால வரவா அல்லது நான் முன்னால இருந்து இமாமத்து நடத்தவா? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் பின்தங்கினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் வைத்து தொழுகை நடத்தினார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா பாடம் வச்சது அந்த மிஅராஜில தான். எல்லா நபிமார்களும் மாமூமாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட ரசூலுல்லாஹ் தான் இமாம் ஸல்லல்லாஹு. இன்னும் ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும், அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில இன்னும் ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார். புகாரில வருமா இல்லையா ஷஃபாஅத்துடைய பாடம் என்று, அதுல பாருங்க, மறுமை நாள்ல எல்லா நபிமார்ட்டையும் ஓடி போவா, எங்களுக்காக வேண்டி மன்றாடுங்க, எங்களுக்காக மன்றாடுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் முடியாது என்று தான் சொல்லுவாங்க. அன்றைய நாள்ல மன்றாட முடியுமானவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இதெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறப்பானவர்கள் உலகத்தில அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சிறப்பானவர்கள் யாருமே இல்லை என்பதை அல்லாஹ் உணர்த்திய பாடங்கள்ல ஒன்றுதான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாத் நடத்துறாங்க. இப்ப இஸ்ரா முடிஞ்சாச்சு. இஸ்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது.
வானங்கள் தாண்டி சொல்ல வேண்டும். இப்ப கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வாராங்க. இப்ப யோசிக்கலாம், இவ்வளவு தூரம் இல்ல புராக்குல வந்தவங்க எப்படி வானலோகத்துக்கு போனாங்க, எதுல போனாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்திலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடன் உயர்த்தப்பட்டார்கள். முதலாவது வானம், அதனுடைய கதவு தட்டப்படுகிறது. மஅமூமாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப முதலாவது வானத்தில் இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுகிறது. யார் வந்திருக்கிறீர்கள்? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யார் வந்திருக்கிறா? என்னோட வந்திருக்கிறவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். மர்ஹபம் பின் நபி ஸாலிஹ் வர் ரஜுல் ஸாலிஹ், நல்ல நபியே வருக, நல்ல மனிதரே வருக, வெல்கம் ரசூலுல்லாஹ். இரண்டாவது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு நபி. மூணாவது வானம், இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் எல்லாருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரவேற்றாங்க. மர்ஹபம் பின் நபி ஸாலிஹ் வர் ரஜுல் ஸாலிஹ், நல்ல மனிதரே வருக, நல்ல நபியே வருக. ஆனா இந்த 7வது வானத்துல இருந்தாங்கல்ல நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரொம்ப இரக்கம் கூட, இந்த உம்மத்தோடையும் சரியான இரக்கம் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க தாண்ட பிள்ளைகள் ஒருத்தருக்குமே நபிமார்ட பெயரை வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாசிம் என்று வச்சாங்க, அப்துல்லா என்று வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை ஒரு ஹதீஸ்ல நான் படிச்சிருக்கேன், சும்மூபி அஸ்மா இல்ல அன்பியா, நபிமாருடைய பேரை உங்களோட பிள்ளைக்கு வைங்கன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்கள் ஒரே ஒரு பேரைத்தான் தாண்ட மகனுக்கு வச்சாங்க. அது யாரு தெரியுமா? இப்ராஹிம் என்ற பேரு தான். மாரியத்துல் கபித்தியா என்ற பெண் பெத்தெடுத்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் என்று பேரு வச்சாங்க. அந்த பிள்ளையுடைய ஜனாசாவில தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, சஹாபிகளும் அழுதாங்கன்னு வருது. அது அந்த இப்ராஹிம் என்ற மகன் தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லா நபிமாரும் வரவேற்றாங்கல்ல. வரவேற்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள மர்ஹபம் பின் நபி ஸாலிஹ் வர் ரஜுல் ஸாலிஹ், நல்ல மனிதரே வருக, நல்ல நபியே வருக. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? மர்ஹபம் பின் நபி ஸாலிஹ், நல்ல மனிதரே வருக, நல்ல நபியே வருக, வல் இப்னி ஸாலிஹ், நல்ல மகனே வருகடா. ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நிறைய ஹதீதுகள்ல பேசும்போது எல்லா நபிமாரோட பேரையும் சொல்லுவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லும் போது அபி இப்ராஹிம், என்ற வாப்பா இப்ராஹிம் அதுதான் சொல்லுவாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தோட ஒரு பெரிய ஒரு தொடர்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உம்மத்தோட வச்சிருக்கிறார். அதனாலதான் பார்க்கிறோம், நாங்க இன்றைக்கு செய்யக்கூடிய நிறைய அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு தந்தது. நகத்தை வெட்டுவதாக இருந்தாலும், மீசையை கத்தரிப்பதாக இருந்தாலும், தலைமுடியை வளர்ப்பதாக இருந்தாலும், மறைவான இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்கிக் கொள்வதாக இருந்தாலும், ஹத்தனா வாஜிபான ஹத்தனாவை செய்வதாக இருந்தாலும், எல்லாமே நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்துல காட்டி தந்தது. அப்ப இந்த உம்மத்தோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கும் போது என் மகனே வருக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என் வாப்பா இப்ராஹிம் என்றுதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லாஹு தஆலா அன்றைய நாள்ல காட்டி நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா காட்டினான். 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி போனாங்க. இதிலேயும் ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, எல்லா நபிமாரை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள், ஆனா மலக்குமாரை விட சிறந்தவர்கள் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பிழையான கருத்து தான். ஏன்னா இவ்வளோ தூரம் கூட வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை தாண்டி அவங்களால போக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி போனா உலகத்தில். அதான் சொல்லுவாங்க, இமாம் பூசேரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் புர்தால சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, சரைத்த மின் ஹரமின் லைலன் இலா ஹரமின் கமா சரல் பத்ரு ஃபி தாஜிம் மினல் துலமி வபித்த தர்கா இலா அன்னில்த மன்சிலத்தன் மின் காப கௌசைனி லம் துதுரக் வலம் துரமி. அழகான வார்த்தைகள். மக்காலேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவுல நீங்க போனீங்க இஸ்ரா,
கமா சரல் பத்ரு ஃபி தாஜிம் மினல் லுலம், கடும் இருளில் ஒரு பரிபூரண சந்திரம் போனது போல இருந்தது. வபித்த தர்கா இலா அன்னில்த மன்சிலத்தன், நீங்க அப்படியே உயர்ந்து 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 நீங்கள் போனீர்கள். காப கௌசைன் என்ற ஒரு நெருக்கம். இந்த நெருக்கத்துக்கு சொல்லுவாங்க, இது ஹிஸ்ஸியான நெருக்கம் அல்ல, மானவியான நெருக்கம். இடம் என்று அல்லாவுக்கு நாங்க சொல்லக்கூடாது. அல்லாவுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னா அது 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 பிழையான கருத்து. அப்ப காப கௌசைன் என்பது அது குருபுன், அதாவது ஒரு நெருக்கம், அன்பினாலான நெருக்கம் என்று அதற்கு விளக்கம் அகீதாவுடைய இமாம்கள் சொல்லுவாங்க. இந்த காப கௌசைன் என்ற நெருக்கத்தை யா ரசூலல்லாஹ் நீங்கள் அடைந்தீர்கள். லம் துதுரக் வலம் துரமி, எப்படி தெரியும் பூசரி இமாம் சொல்லுவாங்க, அந்த நெருக்கத்தை இந்த இஸ்ரா மிஅராஜின் மூலமாக நீங்கள் அடைந்தீர்கள். இந்த இஸ்ரா மிஅராஜின் மூலமாக அடைந்த நெருக்கத்தை லம் துதுரக், உலகத்தில் யாரும் அடைந்து கொள்ளவில்லை. மட்டுமல்லாது லம் துரமி, உலகத்துல யாரும் இதை கேட்கவும் இல்லை. ஏன்னா யாருக்கும் கிடைக்காது என்று தெரியும். உலகத்தில் எந்த நபியும் இதை கேட்கல. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு அந்த அற்புதத்தா, யா அல்லாஹ் இந்த அற்புதத்தை, நான் அப்படி செய்யணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யுஹ்யில் மௌத்தா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு உக்கி போன உடம்புகளை தட்டி உயிராக்கினாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு குர்ஆன் சொல்லுது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட நான் மேராஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அது கிடைக்காதுன்னு தெரியும். லம் துதரக்கு வெள்ளம் துறமி, ஏதான் விஷயம், யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, யாரும் அதை நாடவும் இல்லை. காப கௌசைன் என்ற நெருக்கம் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும், என்னன்னு கேட்டா, இன்னைக்கு உலகத்துல சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத அல்லது மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் கற்பிப்பாங்க. எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் அரிசியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், நஊது பில்லாஹி, எங்கட ஈமான் எல்லாம் போய் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல யாருமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சுப்ஹானல்லாஹில் அதீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க, என்னை நல்லா கவனிக்க, என்னை, இதுவும் மிஅராஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடமே, என்னை யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறப்பாக்க வேண்டாம். அது என்னங்க அது, உலுல் அஸ்மி அல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். உலுல் அஸ்மிகள் சிறந்த நபிமார்கள் இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்ல கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. இது என்னங்க, யூனுஸ் இப்னு மத்தாவை விட என்னை சிறப்பாக்க வேண்டாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், நல்லா கவனிக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கிருச்சே, மீண்ட வயிற்றுக்குள்ள, கடலுக்கு அடியில, கடலுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ள சுத்தி கொண்டு இருந்தான். நான் வானலோகங்கள் தாண்டி அல்லாஹ் கிட்ட போனேன். நல்லா கவனிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் இப்னு மத்தாவும் நான் வானலோகங்களை தாண்டி போனதுனால நான் கிட்ட, யூனுஸ் அல்லாஹ்வுக்கு தூரம் என்ற அர்த்தம் அல்ல. எங்க ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் ஒன்றுதான். அப்படின்னா என்ன, நான் வானலோகத்தை தாண்டி போனதுனால நான் அல்லாஹ் கிட்ட இருக்கிறேன், கடலுக்கு அடியில் அவர் இருக்கிறதுனால அவர் அல்லாஹ்வுக்கு தூரமாக இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. இது சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா பூமியில, இந்த பூமியில வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் கதைக்க, பேச அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தில் இல்லாததினால் வானலோகத்தின் பக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டார்களே தவிர, அல்லாஹ் வானத்துல அரிசியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா ஒரு இடம் தேவைன்னு வந்துடும், எங்க ஈமானை எல்லாம் அது பறிச்சுட்டு போயிடும். அதனால இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த புனிதமான பயணத்தின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல்லாஹு தஆலா இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த புனிதமான அற்புதத்தை கொடுத்தான். நமக்கு இதுல நிறைய பாடங்களைத்தான் அல்லாஹு தஆலா படித்து தந்தான். பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்காக 50 வக்து தொழுகைகளை பரிசாக அல்லாஹ் கொடுத்தான். எனவே இஸ்ரா மிஅராஜ் என்பது தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்ட பயணம் அல்ல. கட்டாயம் தொழணும், தொழாதவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், கொடுக்கப்பட்ட பரிசு தொழுகைதான். ஆனால் இஸ்ரா மிஅராஜுடைய நோக்கம் அதுவல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கக்கூடிய சில அற்புதங்களை காட்டி நமக்கு அதை படிப்பினையாக தர வேண்டும் என்பதுடைய பிரயாணம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம். நீளமான விடயங்கள் இருந்தாலும்
சுருக்கமாக முடிந்த அளவு உங்களுடன் ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இஸ்ரா மிஅராஜ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா சிறப்பாக்க கௌரவப்படுத்த தேர்ந்தெடுத்த இரவு. எனவே ஒரு மகத்தான இரவு என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய நாள நாங்க என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி வந்தால், அன்றைய இரவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்துகள் ஓதுங்க, அவங்கள புகழுங்க. நிறைய இடத்துல புருதா ஓதுவாங்க. புருதா இமாம் பூசரி இமாமுடைய புருதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்த தேர்ந்தெடுத்த இரவு. அந்த இரவில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவோம், கௌரவப்படுத்துவோம். எனவே அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருளட்டுமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.